ஏஜிஸ் நண்பர்கள் எல்லாருக்கும் வணக்கம். இன்றைக்கி வந்து நம்ம என்ன பார்க்கலான்னு பார்த்தீங்கன்னா மத்திய மாநில உறவுகள். ஸோ அது ரிலேட்டடாக வந்து இதுக்கு முன்னாடி டிஎன்பிஎஸ்சி எக்ஸாம்ஸில் வந்து என்ன மாதிரி கொஸ்டின்ஸ்லாம் வந்து கேட்டிருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின்ஸ் வந்து பார்க்கலாம். சரிங்களா? நம்ம சேனலில் பார்த்தீங்கன்னா டாபிக் வைஸ் வந்து நம்ம ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின்ஸ் வந்து அப்டேட் பண்ணி கொடுத்துட்ருக்கோம். உங்களுடைய சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணாதுங்க, கொஞ்சம் சப்ஸ்கிரைப் பண்ணி அதை ஃபாலோ பண்ணி வச்சுக்கோங்க. சரி, வாங்க பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் கொஸ்டின் பாருங்கள். நிதி கூட்டாட்சி என்பதன் மிக முக்கியமான அம்சம் என்பது இதனை நடைமுறைக்கு கொண்டு வருவதாகும். என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் ஏ, சிக்கனத்திறன். அடுத்த விஷயம் பாருங்கள். கீழ்கண்ட வாக்கியத்தை எழுதவும் மற்றும் தவறான வாக்கியத்தை தேர்ந்தெடுக்கவும் அப்படின்னு சொல்லி அவங்க கேட்குறாங்க. எது தப்பாக இருக்குது அப்படின்னு தான் கேட்குறாங்க. சரிங்களா? இதில் வந்து எது இதெல்லாம் தப்பாக இருக்குன்னா 1, 2, 4 இந்த 3மே பார்த்திங்கன்னா தப்பாக இருக்குது. மத்திய மாநில சட்டங்களை நடைமுறைப்படுத்துவதற்கு நீதித்துறை அதிகாரமானது பகிரப்பட்டுள்ளது அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா ஒற்றையாட்சி முறை இருப்பதால் அனைத்து அதிகாரங்களும் மத்தியில் மட்டுமே உள்ளன அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. பொதுப்பட்டியல் தொடர்பான சட்டத்தின் மீது முரண்பாடு தோன்றுமானால் மத்திய அரசு மாநில சட்டத்தை மாற்ற முடியாது. இது 3மே பார்த்திங்கன்னா தப்பாக இருக்குது. 3வது மட்டும் தான் வந்து சரியாக இருக்குது. மத்திய மாநில அரசு உறவுகளில் ஒருங்கிணைப்பே முக்கிய அம்சம் ஆகும். இது மட்டும் தான் வந்து சரி, மற்றதெல்லாம் வந்து தப்பு. அடுத்த கொஸ்டின் பாருங்கள். மத்திய மாநில உறவுகளுக்கான 2வது குழுவின் தலைவர் வந்து யார் அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. ஸோ இதுக்கான ஆன்சர் பார்த்திங்கன்னா ஆப்ஷன் ஏ, மதன் மோகன் புன்சி. அவருடைய தலைமையில் பார்த்திங்கன்னா மத்திய மாநில உறவுகளை ஆராய வந்து குழு வந்து அமைச்சிருப்பாங்க. சரிங்களா? அடுத்து பாருங்கள். இந்திய அரசியலமைப்பு சட்டத்தின் எந்த உட்பிரிவின் கீழ் மத்திய மாநில அரசுகள் நிதி பகிர்வு அதிகாரம் வழங்கப்பட்டிருக்கிறது அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. ஸோ இதுக்கான ஆன்சர் பார்த்திங்கன்னா ஆப்ஷன் சி, ஆர்டிக்கல் 264 மற்றும் 293. அடுத்த கொஸ்டின் பாருங்கள். 2 ஸ்டேட்மெண்ட் வந்து கொடுத்துருக்காங்க. பொதுப்பட்டியலில் குறிப்பிடப்பட்டுள்ள துறைகள் மீது மத்திய மற்றும் மாநில அரசுகள் இரண்டுமே சட்டம் இயற்றலாம். 2வது ஸ்டேட்மெண்ட் பாருங்கள். இது தொடர்பாக மத்திய அரசிற்கும் மாநில அரசிற்கும் இடையே முரண்பாடு ஏற்படும் பொழுது மாநில அரசின் அதிகாரமே மேலோங்கும். மேலே காணப்படும் கூற்றுகளில் சரியானது வந்து எது அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. ஆப்ஷன் ஏ, 1 மட்டும்தான் வந்து சரி. அடுத்த கொஸ்டின் பாருங்கள். மத்திய மாநில உறவுகளை சீர்திருத்த முக்கியமான பரிந்துரைகளை வழங்கிய குழுக்கள் வந்து எது எது அப்படின்னு சொல்லி அவங்க கேட்குறாங்க. ஸோ எந்தெந்த குழு அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா சர்க்காரியா குழு, புன்சி குழுன்னு வரணும், அவங்க பஞ்சி குழுன்னு கொடுத்துருக்காங்க. அதுக்கப்புறம் ராஜமன்னார் குழு. இந்த 3மே பார்த்திங்கன்னா மத்திய மாநில உறவுகளை ஆராய அமைக்கப்பட்ட குழுக்கள். இதில் பார்த்திங்கன்னா ராஜமன்னார் குழு வந்து நம்ம தமிழ்நாடு அரசு வந்து அமைச்சிருப்பாங்க. அடுத்து பாருங்கள். கூற்று காரணம் வந்து கொடுத்துருக்காங்க. கூட்டாட்சி என்பது பகிரப்பட்ட ஆட்சி மற்றும் சுயாட்சி என்னும் கொள்கையின் அடிப்படையில் அரசாங்க நிறுவனங்களின் பல நிலைகளில் அதிகார பரவலை கொண்டுள்ளது. காரணம் பார்த்திங்கன்னா கூட்டாட்சியில் அரசியல், சமூக மற்றும் பொருளாதார சூழலுக்கேற்ப தன்மை தொடர்ச்சியாக சரி செய்து தகவமைத்து கொள்கின்றன. சரிக்கான ஆன்சர் பார்த்திங்கன்னா ஆப்ஷன் பி. 2 ஸ்டேட்மெண்ட்டுமே வந்து சரிதான். கூற்று காரணம் 2மே சரி, சரியான விளக்கம் தான். அடுத்து பாருங்கள். எவ்வகையான உறவு மத்திய மாநில அரசுகளுக்கு இடையே இல்லை அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. அதுக்கான ஆன்சர் ஆப்ஷன் டி, பொது வகை உறவுகள். அடுத்து பாருங்கள். எந்த ஸ்டேட்மெண்ட் வந்து கரெக்டு அப்படின்னு சொல்லி அவங்க கேட்குறாங்க. சரியான குறிப்புகளை குறிப்பிடுக. ஃபஸ்ட்டு பாருங்கள். தமிழ்நாடு அரசு 1983ஆம் ஆண்டு ராஜமன்னார் தலைமையில் மத்திய மாநில உறவுகளை ஆய்வு செய்ய குழு அமைத்தது அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. இது வந்து தப்பு. ஸோ 1968, 69 ஸோ அந்த காலகட்டத்தில் தான் பார்த்திங்கன்னா ராஜமன்னார் குழு வந்து அமைச்சிருப்பாங்க தமிழ்நாடு அரசு. அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா அரசியலமைப்பின் 7வது அட்டவணை 3 பட்டியல்களை உருவாக்கி அதிகார பகிர்வை மத்திய மாநில அரசாங்கங்களுக்கு வழங்குகின்றன. அது வந்து சரி. அதிகார பகிர்வு மத்திய மாநில உறவுகளின் அச்சணியாக உள்ளது. இது வந்து சரி. மத்திய அரசாங்கத்தின் அதிகாரம் தேசத்தின் எல்லை முழுவதும் காணப்படுகிறது. இது வந்து சரி. ஸோ 1 மட்டும் தான் வந்து தப்பு. ஆப்ஷன் சி வந்து சரி. அடுத்து பாருங்கள். மத்திய மாநில உறவுகளை மேம்படுத்த தமிழக அரசால் அமைக்கப்பட்ட குழு வந்து இப்போ தான் பார்த்தோம், ராஜமன்னார் குழு. அடுத்து பாருங்கள். சர்க்காரியா ஆணையம் எதை குறித்து பரிந்துரைக்க அமைக்கப்பட்டது? இப்போ தான் பார்த்தோம், ஒன்றிய மற்றும் மாநில உறவுகள். அடுத்து பாருங்கள். இந்திய அரசியலமைப்பின் பகுதி 11 டேஷ் மத்திய மாநில அரசுகளுக்கு இடையேயான நிர்வாக உறவுகளை பற்றியது.
ஸோ எந்த ஆர்டிக்கல் அப்படின்னு தான் கேட்குறாங்க. அதுக்கான ஆன்சர் ஆப்ஷன் சி, ஆர்டிக்கல் 256லேருந்து 263 வரைக்கும். அடுத்து பாருங்கள், 2010 திருத்தப்பட்ட 1951ஆம் ஆண்டின் மக்கள் பிரதிநிதித்துவம் குறித்த சட்டம் டேஷுக்கு வாக்களிக்கும் உரிமையை வழங்குகிறது. ஸோ இதுக்கான ஆன்சர் ஆப்ஷன் டி, வெளிநாடுகளில் உள்ள இந்திய பாஸ்போர்ட் வைத்திருப்பவர்கள். அடுத்து பாருங்கள், இந்திய அரசியலமைப்பில் அதிகாரங்களின் பிரிவில் 7வது அட்டவணையில் குறிப்பிடப்பட்டுள்ள மத்திய பட்டியலில் எத்தனை இனங்கள் உள்ளன? ஸோ இதுக்கான ஆன்சர் ஆப்ஷன் டி, 100. அடுத்து பாருங்கள், மத்திய அரசாங்கத்தின் கீழ் வரக்கூடிய துறைகள் வந்து என்னன்னு கேட்குறாங்க. இதுக்கான ஆன்சர் ஆப்ஷன் ஏ, வங்கித்துறை. அடுத்து பாருங்கள், எது சரியாக மேட்ச் ஆகிருக்கு அப்படின்னு தான் கேட்குறாங்க. சரியாக மேட்ச் ஆகிருக்கிறது பார்த்தீங்கன்னா 1, 2 தான் வந்து சரியாக மேட்ச் ஆகிருக்கு. இது பார்த்தீங்கன்னா நமக்கு 12th புக்கில் வந்து கொடுத்துருப்பாங்க. நம்ம ஸ்கூல் புக்கில் தான் இருக்குது இந்த கொஸ்டின். சரிங்களா? மத்திய அரசால் விதிக்கப்பட்டு வசூலிக்கப்பட்டு மாநிலங்களுக்கு ஒதுக்கக்கூடிய வளங்கள் தான் வந்து சரத்து 269. மத்திய அரசால் விதிக்கப்பட்டு ஆனால் மாநில அரசு வசூலிப்பது மற்றும் பயன்படுத்துவது பார்த்திங்கன்னா சரத்து 268. ஸோ இந்த 2 ஆர்டிகளை வந்து பார்த்துக்கோங்க. ஸோ இதுக்கு பார்த்தீங்கன்னா 270 வரணும் அண்டு 72 அப்படின்னு சொல்லிட்டு வரணும். 267 அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. ஸோ அப்போ தப்பு. சரியாக இருக்கிறது 1, 2 மட்டும் தான் வந்து சரியாக இருக்குது, ஆப்ஷன் சி. அடுத்து பாருங்கள், அரசியல் சட்டப்பிரிவு 263 மாநிலங்களுக்கிடையேயான குழுவை உருவாக்கியதன் நோக்கம் வந்து என்ன அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. மாநில அரசுகளுக்கும் இடையிலும் ஒன்றிய மற்றும் மாநில அரசுகளுக்கு இடையிலும் வலிமையான ஒத்துழைப்பினை ஏற்படுத்தி ஒருமைப்பாட்டை வலியுறுத்த, அதுக்காக தான் வந்து அமைச்சிருப்பாங்க. அடுத்து பாருங்கள், கீழ் காணப்படும் வாக்கியங்களில் எது தவறானது அப்படின்னு தான் கேட்குறாங்க. ஸோ எது தப்பு அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா ஏ தான் வந்து தப்பு. சரிங்களா? மத்திய மாநில உறவுகளை ஆய்வு செய்ய 1969ஆம் ஆண்டு தமிழ்நாடு அரசு ராஜமன்னர் கமிட்டி என்ற 2 உறுப்பினர்களை கொண்ட குழுவை நியமித்தது அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. 1968, ஆப்ஷன் ஏ. இதை மட்டும் தான் வந்து தவறு, மற்றதெல்லாம் வந்து சரிதான். அடுத்து பாருங்கள், 1931ஆம் ஆண்டு லார்டு விஸ்கவுண்ட் கமிட்டி எதனுடன் தொடர்புடையது அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. ஸோ இதுக்கான ஆன்சர் ஆப்ஷன் பி, மத்திய மாநில உறவுகள். லார்டு விஸ்கவுண்ட் கமிட்டி. அடுத்து பாருங்கள், கூற்று காரணம் வந்து கொடுத்துருக்காங்க. கூற்று பாருங்கள், ஒன்றிய அமைச்சரவை விரும்பினால் கூட்டு ஆட்சி அமைப்பை ஒற்றை ஆட்சியை மாற்றிவிட முடியும். காரணம் பார்த்திங்கன்னா, மாநிலங்களின் மீது செயல்படுத்தத்தக்க பல்தரப்பட்ட அதிகாரங்களை ஒன்றிய அரசு கைவசம் பெற்றுள்ளது. சரிங்க, ஆன்சர் ஆப்ஷன் பி, ஏ தவறு, பி சரி. அடுத்து பாருங்கள், பின்வரும் நோட்டில் எது மத்திய அரசின் கீழ் வருகிறது? ஆப்ஷன் ஏ, வங்கி. அடுத்து பாருங்கள், கீழ்கண்டவற்றில் எது மாநில பட்டியலில் சேராதது? ஆப்ஷன் டி, முக்கிய துறைமுகங்கள். அடுத்து பாருங்கள், கூட்டாண்மை நிதி எதனுடன் தொடர்புடையது? இதுக்கான ஆன்சர் ஆப்ஷன் டி, மத்திய மாநில நிதி உறவுகள் பற்றியது. கூட்டாண்மை நிதி வந்து எதனுடன் ரிலேட்டடாகுதுன்னு பார்த்துக்கோங்க. அடுத்து பாருங்கள், தேர்தல் ஆணையம் 3 பேர் கொண்ட அமைப்பாக இருக்க வேண்டும் என்று இக்குழு பரிந்துரைத்தது. இதுக்கான ஆன்சர் ஆப்ஷன் டி, தார்குண்டு குழு. அடுத்து பாருங்கள், பின்வருவனவற்றுள் எந்த குழு ஆணையம் மத்திய மாநில உறவுகள் பற்றிய பரிந்துரை செய்தன அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. சர்க்கரை ஆணையம், புன்சி ஆணையம், ராஜமன்னர் ஆணையம். இது மூணுமே பார்த்திங்கன்னா மத்திய மாநில உறவுகள் குறித்து அமைக்கப்பட்ட குழுக்கள் தான். அடுத்து பாருங்கள், மத்திய பட்டியலில் உள்ளடக்கியது 97 இடங்கள்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. அது முன்னாடி இப்போ வந்து 100 இருக்குது. ஸோ அவ்வளோதான். இந்த டாப்பிக்லேருந்து கேட்ட கொஷின்ஸ் வந்து நம்ம பார்த்தாச்சு. உங்களுக்கு வேறு ஏதாச்சும் டவுட் இருந்துச்சுன்னா நீங்கள் வந்து கமெண்ட் பண்ணுங்கள், நம்ம வந்து ரெஸ்பான்ஸ் பண்ணுவோம். சரிங்களா? தேங்க்யூ.